வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ் 2.0. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோடைய கூலி திரைப்படத்துலேருந்து சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இந்த கூலி திரைப்படத்துக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. சிவா படத்துக்கு அப்புறமா 36 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டாரோடைய திரைப்படம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. ஸோ லோகேஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்ல காம்ப்ரமைஸே ஆகாம இந்த கூலி படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ இந்த கூலி திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை சென்சார் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா டம்மி 6000 போட்டு ஃபர்ஸ்ட் பண்ண சென்சார் கட்டு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிஜிஎம் சாங் எல்லாம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சென்சார் பண்ணிருக்காங்க. சோ அந்த 2 சென்சார் கட் பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். இந்த ட்ரீம் சினிமாஸ் 2.0 சேனல் நீ ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சென்சார் கட்டை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதில் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு பதிலாக வேற வார்த்தையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் 1 மணி நேரம் 47 நிமிஷம் இருக்கிறப்ப வருது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய டைலாக்னு நினைக்கிறேன். இந்த டைலாக் எதுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா பேன்காட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேன்காட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை. ஸோ அதனால அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டைலாக் வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேன்காட் அப்படிங்கிறது ஹிந்தியில இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை. படத்துல ஃபிளாஷ்பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த லிக்கர் பண்ணும்போது ஸ்மோக் பண்ணும்போது டிஸ்க்ளைமர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா போட சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கான ஒரு ப்ராப்பர் என்ஓசி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே லோகேஷோட திரைப்படங்கள்ல இந்த ரெட்ரோ சாங் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த கூலி திரைப்படத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று இருக்க போகுது. சோ அவ்வளவுதான் பார்த்தனா ஃபர்ஸ்ட் பண்ண சென்சார் கட். சோ இதுல வந்து பார்த்தனா பெருசா எந்த சீனையும் கட் பண்ணவோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவோ சொல்லவே இல்ல. ஒரு சில வார்த்தையில மட்டும் தான் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா செகண்டா பண்ண சென்சார் கட் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 years ஆஃப் ரஜினி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் பத்தி நான் போட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதுல பார்த்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த கூலி திரைப்படத்துல வந்து எக்ஸ்ட்ராவா 25 செகண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு 50 years ஆனனால அதுக்கு ஒரு ட்ரைபோல் கொடுக்குற விதம் ஒரு வீடியோ ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். சோ அதான் பார்த்தா சென்சார் சர்டிபிகேட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்ததா இருக்கிற 2 கட்டுமே வந்து பாத்தீங்க புதுசா ரேப் சாங் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது தயாலுக்கும் சைமனுக்கும் ஐ மீன் சௌபேனுக்கும் நாகார்ஜுனாக்கும் இந்த ரேப் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் டம்மி ஆர்டர் போட்டு தான் பண்ணிருப்பாங்க. செகண்டா ஆட் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்ததா மூணாவது கூடிய கட்டு வந்து பாருங்க, அதாவது சைமன் வந்துட்டு தயால அட்டாக் பண்றாராமா. சோ மேபி ஏதோ ஒரு வேலையை தப்பா பண்ணனால அவர் வந்து அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அந்த கட்ல இந்த படத்துல கூடிய லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமாவும் ஒரு சாங் ஆட் பண்ண விஷயத்தை சேர்த்திருக்காங்க. அதாவது இந்த மாப்ஸ்டர் இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. அந்த சாங் வந்து பார்த்தா சைமன் ஒரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராமா, இன்னொரு பக்கம் நம்ம தேவவும் பிரீத்தியை பார்த்து நடந்து போயிட்டு இருக்காங்களாமா. சோ மேபி ஏதோ ஒரு மிஷின்ல சைமன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்திருக்கலாம். சோ அதை வந்து அவர் செலிப்ரேட் பண்ற மாதிரியும் இந்த மிஷின்ல தோத்து போனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்காம யோசிச்சுட்டு தேவவும் பிரீத்தி நடந்து போற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமாவும் அதே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம தேவா சூப்பர் ஸ்டார் வந்து சண்டை போடக்கூடிய ஒரு சீன்ல அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதான் இந்த சர்டிபிகேட்ல பண்ண விஷயங்கள். சோ ஓவரால் இந்த 2 சென்சார் கட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனையோ தூக்கவோ கட் பண்ணவோ இல்ல, சில வார்த்தையில மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி லோகேஷ் ராஜ் எடுத்த அந்த திரைப்படத்தை அப்படியே பார்த்து நம்ம பார்க்க போறோம். அதாவது இது ஒரு சர்டிபிகேட் திரைப்படம் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த ரத்தம் திரைக்கான காட்சிகளும் படத்தில் இருக்க போகுது. ஆனா சர்டிபிகேட் படம் அப்படிங்கிறதுனால இந்த பிளட்ல ரஷ் பண்ணவோ பிளர் பண்ணவோ சொல்லவே இல்லை. சோ இந்த சென்சார் கட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.